பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரி சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிற செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒரு மனிதனுக்காக புலம்புகிறதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. சொல்கிறத கேட்கலை, நல்லது கெட்டது தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பிள்ளைகளை குறித்து புலம்புகிறோமோ அதே போல் இந்த கடவுள், இந்த ரட்சகர் நம்மளை பார்த்து புலம்புகிறதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாருங்க அந்த மக்கள் என்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். என்ன வசனத்தை கேட்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் புலம்பல் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. அவரோட புலம்பல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக நடந்துவிட்டது. அவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணுற, அந்த வசனத்தை வார்த்தையை கேளு, என்னோட வார்த்தையை கேளு, வசனத்தை கேளு. அப்படின்னா அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், அவங்க பாருங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்து 40 வருஷம் வரையில் பகலையும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் ஸ்ரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. நான் உங்களை நடத்தினப்பா. உங்கள் தேவைகளெல்லாம் நான் என்னென்னு பார்த்து மேக சம்பம் அக்கினி சமமாக இருந்து உங்களை ஒரு பூச்சியும் கடிக்காதபடிக்கு, உங்கள் கால் வீங்காதபடிக்கு, உங்களை ட்ரெஸ் அழுக்காகாதபடிக்கு, உங்கள் தேவைகளெல்லாம் நான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து 40 வருஷம் அளவும் உங்களை நடத்தினேனே. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளாகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. அது ஒரு சப்பரம் என்றால் கையில் இந்த தூக்கி சுமந்து கொண்டு வருவாங்க பாரு, அதான் சப்பரம். நான் நடத்தின 40 வருஷமான நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி ஒரு ராசி நட்சத்திரங்கள், நட்சத்திர ராசியாக உங்கள் ஸ்ரூபங்களின் அதையெல்லாம் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குக்கு அப்பாலே குடியொட்டுவேன் என்று சேனையுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்படி இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சில கஷ்டத்தை நான் கொடுக்குறேன், அப்போவாது மனம் திரும்புகிறீங்களா பார்க்கலான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஆகிய நான் உங்கள் பட்டணங்கள் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் சலங்களில் எல்லாம் ஆப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சாப்பிடவே உங்களுக்கு ஆகாரம் இல்லை, கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணல? என்ன தேடலை என்னிடத்தில். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்றார். பின்பு சொல்லுகிறார் பாருங்க, 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் 2-3 பட்டணங்களின் மனுஷர், ஒரு பட்டணம் 2 பட்டணம் 3 பட்டணங்கள் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாக தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கஷ்டத்தை கொடுக்குறேன், உங்களை தண்டிக்கிறேன், நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் கண்டிஷன் பண்ணுறேன், அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலை?
மன திரும்பலை. இதுவும் இல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தில் மழையை பெய்யும், ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யாமல் இருக்கும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்ந்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிடுச்சு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, திரும்பாமல் போனீர்கள் என்னிடத்தில், ஆகில நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்புறம் சரி, ஓகே, ஆகார குறைவு போகிறது, அதுக்கு உண்டான மழை இல்லாமல் போகுது, தண்ணி இல்லாமல் போகுது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கருக்காயினும் விஷ பணியினாலும் உங்களை தண்டித்தேன். ஒரு 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 விஷ பணியை கொடுக்குறாராம். உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழி அரித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாம போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளைச்சல் இந்த ஆகாரம் போச்சு, இப்போ பழங்கள், எண்ணெய், திராட்சை ரசம், இப்போ எல்லாம் என்ன பண்ணுதான், மிகுதியானதை பச்சை புழி நல்லா வளருது, ஆனால் கையில் கிடைக்காம மிகுதியானதை பச்சை புழி அரித்து போட்டது, ஆகில என்னிடத்தில் திரும்பாம போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன், ஆகில நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தண்டித்தோம், நீங்கள் என்ன பண்ணலை, அறிந்து கொள்ளவில்லை என்று. பிரியமானவர்களே, இப்படி நிறைய பேர் சிலதை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்று, சிலதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா என்னன்னு நம்ம ஆராயணும், நம்ம சரிப்படுத்தணும், நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தில் கரெக்ட் பண்ணணும். நமக்கு ஏன் இந்த தீங்கு, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, நம்ம தேசத்தில் இன்னும் ஏன் இந்த காரணம் ஆராயணும். தானியேல் கவனிக்கிறாரு, நம்ம பாபிலோனுக்கு வந்து 70 வருஷம் ஆச்சே, ஏன் நம்ம இன்னும் இங்கே அடிமையாக இருக்கிறோம், கவனிக்கிறார். கவனித்து அதுக்காக ஜெபிக்கிறார். நம்ம ஒரு நாளாவது நமக்கு வர்ற கஷ்டம், நஷ்டம், வேதனை, கடை பிரச்சனை, சாபம், சில வருமான குறைவு, ஏன் எதுக்கு நம்ம நினைக்கிறோமா, நினச்சி மனம் திரும்புகிறோமா? பிரியமானவர்களே, கவனமாக இருங்க. அது சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க, இவ்வளோ தண்டிச்சு நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, கரெக்டாகல. அதனால சொல்கிறாரு பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடுகிறோமா? பிரியமானவர்களே, அவரோடு அப்படியே அவர் எப்படி சொல்கிறது, அவரோட கால் மடியிலே படுத்து கிடந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளும் வரை, அவரோட மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் வரை நம்ம அவருடைய கால் பாதத்திலே படுத்து கிடக்க வேண்டும். சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகி கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகி கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். நமக்கு சில காரியங்கள் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், சில விஷயங்கள் நடந்து கொண்டே மீதி இருக்கிறதையா அதை காப்பாற்றும்படியா அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ பிழைத்திருக்கும்படி தீமையல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவன் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்ம சொல்கிறத கேட்டுருவாராம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசல் நியாயத்தை நியாயமாக இருக்கணுமா. ஒருவேளை சேனைகளின் தேவனாகி கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு, நம்ம மீறி இருக்கிறவர்களுக்காக அவர் நன்மை செய்ய அவர் வல்லவளாக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, நிறைய பேர்
நிறைய பேர் மனம் திரும்ப மனசே கிடையாது. நிறைய பேர் பார்த்துட்டேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதர சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி எரிச்சலை மூட்டி கொண்டிருக்கிறீர்களா? அவர் மன துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? என்னை சேர்த்து துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்புவோமா? அவர் என்னென்று அவரிடத்தில் கேட்போமா? அவர் நமக்காக பலியானாரே, நமக்காக சிலுவை சுமந்தாரே, நமக்காக ஜீவனையே தந்தாரே. நாம் என்ன செய்தோம் அவருக்காக? அவர் தீமையை வெறுத்துரு, நன்மை செய், நீதி நியாயத்தை நிலப்படுத்து. அப்படி இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையல்ல நன்மையே தேட வேண்டுமா? நன்மை செய்வோமா? ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம். பிரியமில்லாத காரியங்கள் என்னென்று பார்த்தோம், பிரியமான காரியம் என்னென்று பார்த்தோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவங்க நடக்கணும். நம்ம துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா, துக்கப்படுத்திடக்கூடாது. நீதியிலே நியாயத்திலே உண்மை உத்தமமாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். சேஷ ஞான அறிவை தருவீராக. ஆண்டவரே, உங்கள் வருகை மிக மிக சமீபம். நாங்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டவர்களாக காணாதபடிக்கு ஆண்டவரே, நீ வரும்பொழுது என் மகளே என் மகனே என்று அழைக்கிற அப்பாவும் சத்தத்தை கேட்கிற பிரதிநிதியாக, ஒரு ஆண்டவரே உம்மை அறிகிற ஆத்துமாவாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. நீ துக்கப்படுத்திடாதபடி நீதி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். நேரே பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்து. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.